வணக்கம், வெல்கம் டு பொழிலின் வீடு சேனல். ஏதாவது விசேஷம் அன்னைக்கு சாமி படத்துக்கு பூ மாலையாக போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அந்த பூவை படத்துக்கு பின்னாடி நசுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அது ஈஸியாக வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஆணி அடிக்க தேவையில்லை, வேறு எந்த ட்ரிக்ஸும் தேவையில்லை. ஈஸியாக ஒரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற இந்த வால் ஹூக்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் 2 ஹூக்ஸ் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரிவர்ஸ் சைடில் ஒட்டிக்கலாம், அதாவது இந்த மாதிரி தலை கீழே ஒட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ பெரிய படம் வச்சுருந்தா கூட 2 ஹுக்ஸே போதும். ஏன்னா 2 கார்னரில் நம்ம ஒட்டிட்டோன்னா பெரிய மாலை போட்டு பின்னாடி அதை நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒட்டிட்டேன். இதை எப்படி மாலை போடுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆடிப்பூரத்துக்கு வளையல் மாலை செஞ்சுருந்தேன், அதுதான் நான் இதில் போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஹுக்ஸுக்கு 2 சைடும் அடிப்பக்கமாக நுழைச்சி நம்ம கட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி ஹூக்ஸுக்கு அடிப்பக்கமாக நம்ம முடிச்சு போடும்போது அந்த மாலை கீழே விழாமல் இருக்கும். அதே மாதிரி படத்தோட மேல் பக்கத்துலேருந்து அந்த நூல் கீழே விழாமல் இருக்கும். முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பூ மாலை நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சு கட்டிட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பூவையும் அதே சமயம் செவுத்து பக்கம் வச்சு நம்ம நசுக்கிட்டு வைக்க தேவையில்லை. ஏன்னா எப்போவுமே வீட்டில் பூ மாலை போடும்போது இந்த பிரச்சனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். இந்த ஐடியா யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம ஈஸியாக மாலை போட்டுக்கலாம். அதே சமயம் பூவையும் நசுக்க தேவையில்லை. இப்போ நான் பூ மாலை போட்டு கட்டுறேன் பாருங்கள். இந்த பூ நானே கட்டினது, அதனால 2 சைடும் நூல் விட்டுருக்குறேன். இப்போ நீங்கள் மல்லிப்பூ வெளியில் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா 2 பக்கமும் நூல் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் பின்னாடி கட்டிக்கலாம். நூல் மட்டும்தான் மேலே போயிருக்கு பாருங்கள். நம்ம ஆணி அடிக்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பின்னாடி அவுக்கிற மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருக்கிறேன். லூஸாக போட்டால் போதும். உங்கள் மாலையோட லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாம். மாலையும் ஃப்ரண்ட் சைடு பார்க்குறதுக்கு அழகாக நல்ல லுக்கோடு இருக்கும். இந்த ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்தடுத்து பூஜைகளாக வருது. இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் மாலை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.